இப்போ சைபர் கிரைம் பண்ற ஆளுங்க அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு தெரியுமா? சீனியர் சிட்டிசன்ஸ் தான். ஏன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் தான் சும்மா இருக்க மாட்டாங்க. நம்ம தாத்தா பாட்டி அவங்க வீட்டுல சும்மா இருக்காங்க, போன் கடிச்சிருச்சு, என்ன பண்ணணும்னு தெரியல, ஏதாவது நோண்டிட்டு ஏதாவது மெசேஜ் வருதா உடனே டக்குன்னு பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகுது. ஸ்டார்ட் டூயிங் இட். தாத்தா ஒரு ரூம்ல பண்ணிட்டு இருக்காரு, பாட்டி ஒரு ரூம்ல பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியல. ஓவரால் 17 lakhs was scammed. அதுக்கப்புறம் தேடி வராங்க, என்ன பண்ணணும்னு தெரியல. சீட் ஃபண்ட்ல நான் அமௌண்ட் போட்டேன், என்னை ஏமாத்திட்டாங்கன்னு. ஆனா எகைன் ஏன் அந்த தவிர வந்து பண்ணிட்டே இருக்காங்க? அந்த சிட் ஃபண்ட் கான்செப்ட் வந்து இதுல யாரு தெரியுமா டார்கெட்ஸ்? ஹவுஸ் வைஃப்ஸ் தான் டார்கெட். ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா காசு இருக்கு, ஓகே எங்கேயாவது சேஃபா போடணும், எங்கேயாவது நீங்க காசு இன்வெஸ்ட் பண்றீங்களா, இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க 10 வாட்டி செக் பண்ணி அது ஆத்தென்டிக்கா, இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம், அந்த கம்பெனி சரியான ஆளுங்களா, அந்த ஆளுங்க வந்து சரியான ஆளுங்களா, அதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. போட்டோஸ் வந்து மாஃப் பண்ணி அனுப்பும்போது இல்ல நம்ம போட்டோஸ் நம்ம மொபைல்ல இருக்க எல்லாரோட போட்டோஸ் எடுக்குன்றாங்கப்போ பயந்துட்டே இருந்தா எதுவுமே நம்மளால ஃபேஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி நடக்குதா, உடனே நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் பண்ணணும்னு தான் எல்லாரும் பார்க்கணும். பயந்துட்டு ஐயோ இது நான் எப்படி வெளியே வந்து சொல்லுவேன் அப்படி யாருமே நினைக்காதீங்க. எவ்ரி ப்ராப்ளம் ஹேஸ் அ சொல்யூஷன். ஹாய் மேம். ஹாய். ஆக்சுவலி இன்னைக்கு சொசைட்டில வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து மொபைல்ஸ் இருக்கு. ஸோ எனி நீட் யாருக்கிட்டையும் போய் கேட்க வேண்டாம். மணி இன்கேஸ் நீடா இருந்தது அப்படின்னா எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்கன்னா டக்குன்னு மொபைல் எடுக்கிறாங்க. ஒர்க்கிங் பர்சனா இருந்தா மணி என்ன பண்ணிடுறாங்கன்னா ஆப் லோன் வாங்கிடுறாங்க. பட் அது வந்து கரெக்டான ஆப் லோனா அப்படின்னு செக் பண்ண மறந்துடுறாங்க. ஓகே மணி கொடுக்குறியா, நான் வாங்கிக்கிறேன், ஜஸ்ட் ஐ நீட் மணி, அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் எல்லாருமே இருக்காங்க. பேக் அண்ட் வெரிஃபிகேஷன் யாருக்கிட்டயுமே இல்லை. ஸோ அப்படின்றப்ப எல்லாரும் மாட்டிக்கிறாங்கல்ல. ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபேக் லோனா இருந்தது அப்படின்னா அவங்களோட அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்ணி அந்த அமௌண்ட் அவங்களோட அக்கௌண்ட்ல இருக்க எல்லா அமௌண்ட்ஸையுமே எடுத்துடுறாங்க. ஸோ அப்படியான ஒரு சுச்சுவேஷனை அவங்க எப்படி ஹேண்டில் பண்றது, எப்படி திரும்ப அந்த மணியை ரெக்கவர் பண்றது? திஸ் இஸ் கால்ட் சைபர் கிரைம். இப்போ சைபர் கிரைம் பண்ற ஆளுங்க அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு தெரியுமா? சீனியர் சிட்டிசன்ஸ் தான். ஏன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் தான் சும்மா இருக்க மாட்டாங்க. நம்ம தாத்தா பாட்டி அவங்க வீட்டுல சும்மா இருக்காங்க, போன் கடிச்சிருச்சு, என்ன பண்ணணும்னு தெரியல, ஏதாவது நோண்டிட்டு ஏதாவது மெசேஜ் வருதா உடனே அப்படியே டக்குன்னு பண்ணிடுவாங்க. டக்குன்னு பண்றதுனால தான் போன் எடுக்கிறது எல்லாமே அது டக்குன்னு போயிடுது. ஸோ அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் சீனியர் சிட்டிசன்ஸ். ஓகே, நீங்க ஏதாவது கேஸ் வந்து அந்த மாதிரி பாத்திருக்கீங்களா? அஃப்கோர்ஸ் நான் உங்களுக்கு இன்டர்வியூக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், தாத்தா பாட்டி ரெண்டு பேருக்கும் இந்த மாதிரி மெசேஜ் வந்துட்டு இருக்கு. நார்மல் டெக்ஸ்ட், நார்மல் மெசேஜ்ல வந்து வாட்ஸ்அப் கூட நார்மல் மெசேஜ்ல, பட் மெசேஜ் பார்த்தா ஏதோ லுக்ஸ் லைக் சம் ஆத்தென்டிக், இது கிளிக் பண்ணுங்க, அது கிளிக் பண்ணா அது வந்து இன்னொரு பேஜுக்கு கூட்டிட்டு போகுது. ஃபன்னா சொல்லுது, இந்த மாதிரி நீங்க இது போட்டீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு பாயிண்ட்ஸ் வரணும். ஸோ அவங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ஏஜ் அண்ட் அவங்களுக்கு ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகுது. So they start doing it. தாத்தா ஒரு ரூம்ல பண்ணிட்டு இருக்காரு, பாட்டி ஒரு ரூம்ல பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியல அவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. So close to 17 lakhs. Yes, each and every. ஆமா, இல்ல overall each and every messageல overall 17 lakhs was scammed. அதுக்கப்புறம் தேடி வராங்க, என்ன பண்ணணும்னு தெரியல. அப்போதான் தெரியுது இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியல இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஓகே, தென் we approached the court, complaint கொடுத்துட்டு கோர்ட் அப்ரோச் பண்ணிட்டு we finally recovered the money. So ஆமா, சீனியர் சிட்டிசன்ஸ் தான் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு நான் சொல்றேன். நம்ம யங்ஸ்டர்ஸ் கூட ஓகே ஏதோ கொஞ்சம் அலர்ட்டா இருக்கும், பட் பாவம் சீனியர் சிட்டிசன்ஸ் தான், அவங்க தான் டார்கெட் ஆடியன்ஸ் இந்த மாதிரி சைபர் கிரைம் பண்ற ஆளுங்களுக்கு, ஸ்கேம் பேஜஸ், எவ்ரிபடி. ஓகே, அதனால எந்த மெசேஜையும் ஓபன் பண்ண கூடாது. ஆமா, தெரியாம ஓபன் பண்ண கூட பரவாயில்ல, அதுக்கு மேல போயிட்டு பேஜஸ் வருதுன்னா ஆமா அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்றேன். ஓகே, இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சைபர் கிரைம் நம்ம ரீச் பண்ணி ஆகணும், அடுத்த கேஸ் இப்படிதான் போகும். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மாதிரி அமௌண்ட் ஏமாந்துட்டு ஒரு 5 years above வரைக்குமே அந்த அமௌண்ட் வந்து அவங்களால கிளைம் பண்ண முடியல. நீங்க எவ்வளவு நாள்ல கிளைம் பண்ணி கொடுத்தீங்க, எப்படி அதை அவ்வளவு சீக்கிரம் கிளைம் பண்றது? சீக்கிரம் கிளைம் பண்றது வந்து இட் இஸ் அகைன் கோர்ட் ப்ராசஸ். இப்போ நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, அந்த கம்ப்ளைண்ட் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு கிவ் அ பிசிக்கல் கம்ப்ளைண்ட். ஓகே, ஸோ தட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் ப்ராசஸ். அல்டிமேட்லி அந்த கோர்ட் எப்படி இது பாக்குதோ, நீங்க எவிடன்ஸ்லாம் நிறைய கொடுக்க போறீங்க அந்த மாதிரினா, ஸோ இட்ஸ் அ கோர்ட் ப்ராசஸ், இட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம் டிபெண்டிங் ஆன் த கேஸ். சில கேசஸ் வந்து சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா அந்த ஃப்ராடுலன்ட் ஆள் எங்கேயோ அங்கதான் இருப்பான். சோ சில பேர் வேற எங்கேயோ உட்காந்துட்டு ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இட் டேக்ஸ்
இட் டேக்ஸ் டைம் டிபெண்டிங் ஆன் த கேஸ். ஓகே, இந்த கேஸ் நீங்க எவ்வளவு நாள்ல முடிச்சீங்க? எப்படி வந்து மணியை ரெக்கவர் பண்ணி We கொடுத்தீங்க? took 2 years ஓகே, to நைஸ். recover the money, but we got it. ஓகே, 2 இயர்ஸ்லயே முடிச்சது. ஐயோ, நாங்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து இந்த சிட் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குல்ல மேம், ஸோ சிட் ஃபண்ட்ஸ்ல எல்லாம் வந்து என்ன மேஜரா பண்றாங்கன்னா, நடந்துட்டு இருக்கு நம்ம சதர்ன் ஏரியால. இதுதான் ப்ராப்ளம், சிட் ஃபண்ட். ஓகே, எப்படி அப்படி வந்து, ஏன்னா வந்து நிறைய நியூஸ் கேள்விப்படுறாங்க, சிட் ஃபண்ட்ல நான் அமௌண்ட் போட்டேன் என்னை ஏமாத்திட்டாங்கன்னு. ஆனா எகைன் ஏன் அந்த தவிர வந்து பண்ணிட்டே இருக்காங்க? அந்த சிட் ஃபண்ட் கான்செப்ட் வந்து இதுல யாரு தெரியுமா டார்கெட்ஸ்? கேர்ள்ஸ், வீட்ல உள்ள கேர்ள்ஸ், ஹவுஸ் வைஃப்ஸ் தான் டார்கெட். ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா காசு இருக்கு, ஓகே எங்கேயாவது சேஃபா போடணும், அவங்க லெவலுக்கு சிட் ஃபண்ட் ஓகே அதுதான் சேஃப், நமக்கு தெரிஞ்சவங்க தானே, நம்ம ஏரியால இருக்கிறவங்க எல்லாரும் அங்க போடுறாங்களே சோ நம்மளும் போடலாம்னு நம்பி போடுறாங்க. பட் சிட் ஃபண்ட் நிறைய இதுதான் நடந்துட்டு இருக்கு. காசு வாங்கிட்டு அதுக்கப்புறம் 1 வீக்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஓடி போயிடுவாங்க. ஆமா ஆமா. ஸோ அதான் எனக்கு தெரிஞ்சவங்க வந்து கிட்டத்தட்ட இப்போ 5 இயர்ஸ் ஆயிடுச்சு, அந்த அமௌண்ட் வந்து அவங்களால கிளைம் பண்ணவே முடியல. ஸோ அது ஏன் அந்த டிலே? இப்போ போலீஸ்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, ஆனா அந்த பர்சன் யாருன்னு கூட இப்போ வர கண்டுபிடிக்கல. அதுதான் நான் சொல்றேன், நீங்க இந்த மாதிரி எங்கேயாவது நீங்க காசு இன்வெஸ்ட் பண்றீங்களா, இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க 10 வாட்டி செக் பண்ணி அது ஆத்தென்டிக்கா, இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம் அந்த கம்பெனி சரியான ஆளுங்களா, அந்த ஆளுங்க வந்து சரியான ஆளுங்களா, அதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்போ நிறைய பிரைவேட் லோன் ஆப்ஸ் இருக்குல்ல, ஸோ நிறைய பிரைவேட் லோன் ஆப்ஸ்ல என்னன்னா நம்ம லோன் எடுத்துடுறோம், மணி ஒரு பக்கம் அவங்க ட்ராப் பண்ணி எடுத்துறாங்க அப்படின்னா நம்மளோட மொபைலையே வந்து ட்ராப் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருடைய என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட கான்டாக்ட் அக்சஸ் எடுத்துறாங்க. இவங்க கால் பிக் பண்ணலைன்னா அவங்க ரிலேட்டிவ்ஸ் கால் பண்றது, அவங்க மொபைல்ல இருக்கக்கூடிய பிக்ஸ் எடுத்து அதை வந்து ஹெராஸ் பண்றது, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃபேக் ஆப்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ இன்கேஸ் வந்து அவங்க மாட்டிட்டாங்க, ஸோ இந்த மாதிரி இல்லீகலா அவங்க மூவ் பண்றாங்க, போட்டோஸ் எல்லாம் எடுத்து ஃபேக்கா அனுப்புறாங்க அப்படின்னா அவங்க அதுல இருந்து எப்படி அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது? டிஜிட்டலைசேஷன் எவ்வளோ அட்வான்ஸ் ஆயிருக்கும், கிரைம்ஸும் அவ்வளோ அட்வான்ஸ் ஆயிருக்கு. கரெக்டா? ஸோ நம்ம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தான் அலர்ட்டா இருக்கணும். எது வருதோ எல்லாமே கிளிக் பண்ணிட்டு எல்லாமே ஓபன் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் வேணும், நிறைய பேருக்கு தெரியல. எஜுகேட்டட் ஆளுங்க நம்மளே சில வாட்டி ஏமாந்து போறோம். கரெக்டா? ஸோ சீனியர் சிட்டிசன்ஸ் இல்ல அந்த நாலேஜ் இல்லாதவங்க டெஃபினட்டா ஏமாந்து தான் போவாங்க. ஓகே, அப்ப என்ன ஸ்டெப் எடுக்கலாம்? நாங்க என்ன ஸ்டெப் எடுக்கலாம்? நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஆகுது, யாராவது போட்டோஸ் மார்க் பண்றாங்க, இல்ல உங்களுக்கு தெரியாம அக்கௌண்ட்ல இருந்து காசு போகுதுன்னா நியரஸ்ட் ஸ்டேஷன்ல போய் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஆன்லைன் போர்ட்டல் இருக்கு, சைபர் கிரைம் போர்ட்டல் இருக்கு, அதுல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் போலீஸ் will inquire into the matter, இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. சில வாட்டி பிடிச்சிருக்காங்க, நிறைய வாட்டி பிடிச்சிருக்காங்க. சோ பிடிச்சிட்டு then they will be forced to pay that amount to you. செட்டில் பண்ணிடுவாங்க. இல்ல அந்த ஒரு பயம் இருக்குல்ல, நம்ம போட்டோஸ் வந்து மாஃப் பண்ணி அனுப்பும்போது இல்ல நம்ம போட்டோஸ் நம்ம மொபைல்ல இருக்க எல்லாரோட போட்டோஸ் எடுக்குன்றாங்கப்போ அதுதான் இந்த ஃப்ராட்ஸ்டர்ஸ்க்கு ஒரு வெப்பன். ஓகேவா? ஐயோ போட்டோ இந்த மாதிரி பண்ணிட்டோம், அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருமே, இதுதான் ரீசனா வச்சுட்டு காசு இன்னும் ஸ்விண்டில் பண்ணிட்டே இருப்பாங்க. பயப்படக்கூடாது, அதுதான் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பயந்துட்டே இருந்தா எதுவுமே நம்மளால ஃபேஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி நடக்குதா, உடனே நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் பண்ணணும்னு தான் எல்லாரும் பார்க்கணும். பயந்துட்டு ஐயோ இது நான் எப்படி வெளியே வந்து சொல்லுவேன் அப்படி யாருமே நினைக்காதீங்க. எவ்ரி ப்ராப்ளம் ஹேஸ் அ சொல்யூஷன். அது நீங்க கரெக்டான ஆளுங்களை போய் அப்ரோச் பண்ணி ஹெல்ப் வாங்கிட்டு இந்த இஷ்யூவை வந்து சால்வ் பண்ணிடுங்க. ஓகே, சைலண்டா இருக்காதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணவும் கூடாது. இப்போ சைபர் இஷ்யூஸ்லாம் ரொம்ப டைம் எடுத்துட்டீங்கன்னா then the complaint will have no value. எல்லாத்துக்கும் ஒரு சர்டன் டைம் பீரியட் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு லிமிடேஷன் டைம் இருக்கு. கோர்ட் கேஸ் கூட எடுத்துக்கோங்க. சில இஷ்யூஸ் ஆகுதுன்னா அது ஃபைல் பண்றதுக்கு டைம் இருக்கு. இது வந்து 10 வருஷம் முன்னாடி ஆனது இப்போ வந்து நீங்க கேக்குறீங்களே, இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த கேஸ், எந்த மாதிரி கேஸ். ஸோ எல்லாத்துக்கும் டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா ஸ்டெப் எடுக்கணும். ஓகே, இது எல்லாமே இப்படிதான் வந்து பீப்புள்ஸ் ஒரு பக்கம் ஏமாறுறாங்க அப்படின்னா, இப்ப நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும், ஏதாவது ஒரு லேண்ட் வாங்கிடலாம், ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், சேவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட் வரும். மணி ஒரு பக்கம் அப்படி ஏமாறுறாங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து லேண்ட் வாங்கி ஏமாறுறாங்க. ஸோ இப்போ போயிட்டு ஒரு லேண்டை வந்து வாங்கும்போது அவங்க கரெக்டாக ப்ராப்பராக எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கொடுக்குறாங்க, வெரிஃபிகேஷன் பண்ணி சைன் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பர்சன் வித்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதே லேண்டை வந்து நிறைய பேருக்கு வித்திருப்பாங்க. இட்ஸ் கால்ட் டபுள் டாக்குமெண்டேஷன். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம கண்டுபிடிச்சு கரெக்டான லேண்டை வாங்குறது? ஃபர்ஸ்ட் நீங்க லேண்ட் யார்கிட்டயாவது வாங்குறீங்கன்னா அவங்களோட பேக்ரவுண்டை ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. அவர் நல்லவரா,
அவங்க வந்து இப்போ சேல் பண்றாங்கன்னா அவங்க என்ன மாதிரி சேல் பண்ணிருக்காங்க, ஒரு பேக்ரவுண்ட் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தான் வாங்க போறோம், நமக்காக தான் வாங்க போறோம். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா டைம் எடுத்து நீங்க அவங்க பேக்ரவுண்ட் செக் பண்ணுங்க. இன்னொன்னு டாக்குமெண்ட் கொடுக்குறாங்களா, அந்த டாக்குமெண்ட்டை வந்து கெட் லீகல் ஒப்பீனியன் தான். ஒரு நல்ல அட்வொகேட் அப்ரோச் பண்ணிட்டு லீகல் ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க. ஏன்னா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸா இருக்கும். ஆல்ரெடி அந்த ப்ராப்பர்ட்டி மேல கேஸ் இருக்கும். நிறைய பேருக்கு அது தெரியாது. ஓகே, ப்ராப்பர்ட்டி இந்த கம்மி விலைக்கு வருதா, ஓகே உடனே வாங்கிடலாம், எல்லாரும் அப்படிதான் பாக்குறாங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு தான் தெரியும். கரெக்டா, அந்த ப்ராப்பர்ட்டி என்ஜாயும் பண்ண முடியாம நிறைய பேர் ஓனர்ஸ் இருப்பாங்க. ஆமா, கேஸ் போட்டு அது கேஸ் நடந்துட்டே போயிட்டே இருக்கும். நீங்க காசு கொடுத்திருப்பீங்க, பட் வீடு உங்க கையில இருக்கு. அது ரொம்ப கஷ்டம் இல்ல. சோ டைம் எடுத்துட்டு பேக்ரவுண்ட் செக் பண்ணுங்க, லீகல் ஒப்பீனியன் வாங்குங்க, ஈசி செக் பண்ணுங்க. நிறைய பேர் ஈசி செக் பண்ண மாட்டேங்கிறாங்க. பட்டா எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஈசி போட்டாவே உங்களுக்கு தெரியும் யார் ஃபர்ஸ்ட் பையர், அவங்க கிட்ட இருந்து யார்கிட்ட போச்சுன்னு. இட் லிட்டரலி ஷோ யூ தி ஹிஸ்டரி. சோ அதெல்லாம் செக் பண்ணிட்டு கன்வின்ஸ்டுனா அதுக்கப்புறம் நீங்க காசு கொடுத்து நீங்க ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க. ப்ராப்பர்ட்டி வந்து கம்மி விலையில இருக்கே உடனே வாங்கிடலாம், அந்த மாதிரி மைண்ட் செட்ல யாரும் அப்ரோச் பண்ணாதீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செக் பண்ண வேண்டியது வந்து ஈஸி லீகல் ஒப்பீனியன் தான். ஆமா, பையரும் நீங்க ஒருத்தங்க கிட்ட வாங்குறீங்கன்னா அந்த பையர் பத்தியும் ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாமே, ஒரு செக் பண்ணிக்கோங்க. அவரு வந்து என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் முன்னாடி சேல் பண்ணிருக்காங்க, அவங்க என்ன, அந்த மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இன்கேஸ் வந்து இப்போ டபுள் டாக்குமெண்ட்ரி லேண்ட் வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்கணும், எப்படி மணியை மணிலாம் ரிகவர் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு அப்ரோச் த கோர்ட். ஓகே, கோர்ட்ல போய் கேஸ் ஃபைல் பண்ணிட்டு தென் தட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் ப்ரொசீஜர். அப்படிதான் நீங்க வந்து பண்ண முடியும். ஓகே, சில கேசஸ்ல என்ன ஆகும்னா, இந்த மாதிரி பையர்ஸ் வந்து 2 பேருக்கு சேல் பண்றாங்க, கரெக்டா. ஸோ சில மேட்டர்ஸ்ல வந்து பார்ட்டிஸ் வந்து ஸ்டேஷனை போய் அப்ரோச் பண்ணுவாங்க, கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அண்ட் பையர் வந்து பயந்துட்டு வருவாங்க. சில வாட்டி தே கம் அண்ட் தென் தே ஹேவ் அ செட்டில்மெண்ட் டாக் வந்து கொடுப்பாங்க. பட் இந்த மாதிரி இஷ்யூஸ் யூ ஹேவ் டு அப்ரோச் த கோர்ட். ஓகே, சூப்பர் மேம், சூப்பர். அப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லோன் பத்தி பேசியிருந்தோம் இல்லையா. ஸோ இதுல வந்து பிரைவேட் லோன் எடுத்துட்டோம் அப்படின்னா இன்கேஸ் வந்து அந்த ஆன் டைம் கட்டல அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனில இருந்து வீட்டுக்கு வந்துருவாங்க. இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ வீட்டுக்கு வருவாங்க, ரொம்ப பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஸோ தரக்குறைவா நடத்துவாங்க. ஸோ வந்து நீ வந்து லோனை கட்டியே ஆகணும் அப்படின்னுவாங்க, பிளாக்மெயிலாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? ஒரு பிரைவேட் ஃபினான்ஷியல் கிட்ட போய் லோன் வாங்கிட்டு நீங்க ரீபே பண்ணனா அவங்க காசு கேட்பாங்க. இப்போ நீங்க ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனலைஸ் பேங்க் கிட்ட நம்ம லோன் வாங்கி பே பண்ணலாம், அவங்களும் கால் பண்ணி கேக்குறாங்க தானே. சோ அவங்களுக்கு காசு வேணும் அல்டிமேட்லி. பட் அஃப்கோர்ஸ் நீங்க காசு கேட்கறது வந்து கொஞ்சம் டீசெண்டா இருக்கணும். அது வந்து பிரைவேட் ஃபினான்ஷியல்ஸ் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஓகே, அது வந்து எப்படி சொல்றது, அதாவது ரொம்ப லைக் வந்து மிரட்டல்லாம் சொல்லுவாங்கல்ல. சோ அந்த மாதிரி எல்லாம் சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணீங்கன்னா நீங்க உடனே ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. இல்ல அதுக்கே முதல்ல பயமா தானே இருக்கு. ஸ்டேஷன் போறதுக்கு முதல்ல இவங்க வந்து கந்து வட்டின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு பக்கம் மிரட்டினா, நீ வந்து உனக்கு வந்து நான் இதுல இருந்து வெளியில விடணும்னா நீ எனக்கு ஒரு அமௌண்ட் கூட நான் உனக்கு இது பண்றேன் அப்படின்றப்போ சோ அந்த சிச்சுவேஷனே இவங்களால ஹேண்டில் பண்ண முடியாம போயிருது. அந்த இடத்துலயும் ஒரு பயம் வர ஆரம்பிச்சு. நம்ம மக்கள் வந்து ஸ்டேஷன் போகணும், கோர்ட் போகணுமா, ஐயோ பயமா இருக்கு என்ன, அது வந்து இட்ஸ் பிகம் த மைண்ட் செட். பட் ஹெல்ப் வந்து அப்படிதான் அங்க இருந்து தான் நீங்க ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும்னா அங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். இதுக்கான வேற அதர் சொல்யூஷன்ஸ்லாம் there is no other solution. இல்லைன்னா அவங்க கிட்ட கோர்ட் அந்த ஃபினான்ஷியரை கூப்பிட்டு டைம் கேட்டு, இல்லைன்னா வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ், ஓகே காசு கொடுக்க முடியாது, மேபி நீங்க இதை எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி கொடுத்து ஒரு செட்டில்மெண்ட் மாதிரி தான் பேச முடியும். பிகாஸ் காசு வாங்கியிருக்கோம், யார்கிட்ட காசு வாங்கினாலும் நம்ம ஒரு நாள் பே பண்ணி தான் ஆகணும். பே பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஓகே, சூப்பர் சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.